ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 14. இந்த காலத்தில் அதைத்தான் ஏமாளித்தனம் என்கிறார்கள். காதலில் ஏமாறுவதுதான் உண்மையான காதல். கிறிஷ் யூகே சென்ற பின் வீட்டில் மாமியாரும் மருமகளும் தான். வைஷ்ணவிக்கு வேறென்ன? மகளை விட்டு வீட்டை விட்டு இருப்பது கஷ்டமாக இருந்தது. இதை இயலிசை புரிந்து கொண்டாள். ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? அத்தையிடம் அவள் பரிதாபமாக சொல்ல, நீ ஒன்று மட்டும் செய், நான் எப்போ போவதா இருந்தாலும் நிம்மதியாக போறேன் என்று சொல்ல, வீட்டை எப்படி பராமரிப்பது, வேலையாட்களிடம் எப்படி வேலை வாங்குவது என்று சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரி அவளை செய்ய வைத்து திருத்தினார். அன்பாக அனுசரணையாக அத்தை சொல்லிக் கொடுத்ததில் இவளும் ஆர்வமாக கற்றுக்கொண்டாள். அத்தை வேலை பார்க்கறது தான் இத்தனை நாள் கஷ்டம்னு நான் நினச்சேன், இப்போ தான் தெரியுது வேலை வாங்கிறது அதை விட கஷ்டம்னு என்றாள். உண்மையில் என்னை வேலை செய்ய வைக்க கிறிஷ் இப்படித்தானே போராடி இருப்பார். நீ ஒழுங்கா வேலை செய்யலை, போ என்றும் சொல்ல முடியாமல், வேலையும் வாங்க முடியாமல், பாவம்தான் பாஸ் என்று இப்போது நினைத்தாள். திருமணத்திற்கு பிறகு முதல் நாள் ஆஃபீஸிற்கு சென்றாள். பெங்களூர் கடைகளில் வைஷ்ணவிதான் மருமகளுக்காக விதவிதமாக சுடிதார், ஜீன்ஸ், டாப்பு, ஸ்கர்ட் அண்ட் டாப் என்று விதவிதமாக வாங்கி குவித்திருந்தாரே, அதில் ஒன்றை போட்டுக்கொண்டு காரில் கிளம்பி சென்றாள். ஆஃபீஸ் வாசலில் அவள் இறங்கிய போது சுடரிசை நின்றாள். வாடி, இப்பத்தான் உனக்கு வழி தெரியுதா என்றாள் சுடரிசை சிரித்து கொண்டே. நீ மட்டும் வீட்டுக்கு வானா வந்தியாக்கும் என்றாள் இயல். இவளுக்கு போகத்தான் ஆசை. ஆனால் வசந்தாதான் புதுசாக கல்யாணமான ஜோடி தனியாக இருக்காங்க, நீ அங்கே போக வேண்டாம், ஆஃபீஸிற்கு வந்த பிறகு நீ பார்த்துக்கலாம் என்றார். அவளுக்கு உண்மை நிலைமை தெரியாதே என்றாலும் போகவில்லை. ஆஃபீஸிற்குள் இவள் நுழைந்ததும் எல்லாரும் ஒரே உற்சாக வரவேற்பு தான். என்னடி சுடரு, என்ன ஆச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சா என்று இவள் கேட்க, சுடரிசை நவ்யாஸ்ரீ ஆஃபீஸில் சொல்லி டமாரம் அடித்ததை சொன்னாள். ஓ, அதுக்குத்தான் இந்த வரவேற்பா என்றபடி இயல்பாக அவள் எப்போதும் போல் பேசினாள், பழகினாள். HR தான், வாழ்த்துக்கள் இயல், ஆனாலும் சார்கிட்ட திட்டு வாங்க இங்கே வரணுமா என்று கேட்க, ஆண்டவன் தலையில் அப்படி எழுதிட்டான் சார், அதை மாற்ற முடியுமா, அதுதான் வந்தேன் என்றாள். அவளுக்கு இப்போது சுடரின் அருகே உள்ள சீட் கொடுக்கப்பட்டது. என்னடி கடைசியாக உங்ககிட்டயே தூக்கி போட்டுட்டாரு? வேற ஒன்றுமில்லை, வீட்லேயும் இந்த மூஞ்சியை தான் பார்க்குறோம், ஆஃபீஸ்லையாவது நல்ல மூஞ்சியை பார்க்கலாமல் உன்னை என்கிட்ட தள்ளிட்டாரு என்றாள் சுடரிசை. ரொம்ப நல்லது, எனக்கும் அதே எண்ணம்தான் என்றாள். இப்போது கொஞ்சம் அக்கறை வந்திருந்ததால் கவனமாக கேட்டு வேலை செய்தாள். புரியாததை சுடரிசை கிட்ட கேட்டு செய்தாள். என்ன இயல், உன்னை இப்போ கேண்டீன் பக்கமே பார்க்க முடியலை என்று சதீஷ் கேட்க, இங்கே அவள் கேன்டீனில் சாப்பிட்டால் இவ புருஷனோடு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணுமே, அதுதான் இப்பெல்லாம் அவள் கேன்டீன் பக்கம் போகிறதே இல்லை என்றாள் சுடர். அன்று ஒரு நாள் சதீஷ் இயலை பார்ட்டியில் வைத்து அசிங்கப்படுத்தியதை மனதில் வைத்து அதை சொல்ல, இப்போ யாரு நம்ம இயலு என்றான் சதீஷ். போங்கடா நீங்களும் உங்கள் குணமும் என்று திட்டினாள் சுடரிசை. விடுடி என்றாள் இயல். நவ்யாஸ்ரீதான் இயலை பார்க்கும்போது பொறாமை கண்களில் பொங்கியது. முன்பு போல் என்றால் நானும் பணக்காரிதான் என்று அவளும் சீன் போட்டு இருப்பாள். இப்பத்தான் போகும்போதே கிறிஷ் அவள் தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டானே, அதைத்தான் இவளால் ஜீரணிக்க முடியலை. படிக்கும் காலத்திலேயே அவனுடைய பணபலம், அந்தஸ்து, அழகு, கம்பீரம் கண்டுதான் அவனை சுற்றி வந்தாள். இப்போ அத்தனையும் இலவு காத்த கிளியாய் போய்விட்டதே. நல்ல வேளை திருமணம் ஆகவில்லை. ஆகியிருந்து இப்படி ஒரு நிலை வந்தால் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதே சமயம் கிறிஸ் சொன்னது உண்மையா இல்லையா என்ற சந்தேகமும் அவளுக்கு வந்தது. ஏன்னா கிறிஸ்கிட்ட ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு, அத்தனையும் எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் கைவிட்டு போகும்? இதில் வேற ஏதோ இருக்கு என்றும் தோன்றியது. இல்லை, இயலை பார்த்ததும் கண்டுக்காத மாதிரி தான் போனாள். இயலுக்கு நவ்யாஸ்ரீயை பார்த்து சங்கடமாக இருந்தது. காத்து இருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவள் நிலைமை. பாவம், படிக்கும் காலத்தில் இருந்தே காதலித்தவள், இப்போ அவன் உனக்கு இல்லை என்று சொன்னால் பாவம் அவள் மனது எப்படி கஷ்டப்படும்.
சார் இப்படி இவளை கைவிட்டு இருக்கக்கூடாது. இவர்கள் 2 பேரும் ஏன் பிரிந்தார்கள்? இந்த கேள்விதான் இப்போ அவள் மண்டைக்குள் குடைந்தது. சுடரிடமும் கேட்டாள். யாருக்கும் எதுவும் தெரியல. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகலையான்னு கூட 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகலைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் முன்பு போல இல்லை. அதுவும் எல்லாருக்கும் தெரியுது. 2 பேருமே வெளியில் காட்டிக்கல. சார் எப்போவுமே எதையுமே வெளிக்காட்ட மாட்டார். இப்போவும் அப்படித்தான் இருக்கார் என்றாள் சுடரிசை. நவ்யாஸ்ரீ குழப்பமாக இருப்பதை பார்த்த ஹெச்ஆர் அவளுக்கு கிரிஷ் கொடுத்த வேலையை ஆரம்பித்தார். என்ன மேடம், ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க போல, ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்க, இப்போதைக்கு இவரை விட்டால் வேறு ஆள் இல்லை என்ற நவ்யா, உங்களுக்கு தான் கிரிஷ் அப்பாவோட தொழில் கம்பெனி பற்றி எல்லாம் தெரியுமே சார் என்று கேட்க, ஆமாம் மேடம் என்று சோகமாக சொன்னார் ஹெச்ஆர். ஏன் சார், ஏன் சோகமாக சொல்கிறீங்க என்று இவள் கேட்க, பாவம் மேடம், சாரோட குடும்ப தொழில்களில் கடும் சரிவு. அதனால் சாருக்கு பெரும் இழப்பு. இவ்வளவு பெரிய சரிவை சாரோட அப்பா சார்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு. சார் மேலேயும் தப்பு இருக்குது. அவருக்கு சொந்தமான தொழிலை அவர் தானே பார்த்துக்கணும். இவருக்கு ஐடி தொழில் தான் படிச்சிருக்கு அப்படின்னு பொறுப்பு அப்பா கிட்ட விட்டுட்டார். அவர் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அவங்க அண்ணனும் அண்ணியும் அவங்க தொழிலை அவங்களே நிர்வாகம் செய்ததால் இழப்பு சாருக்கு மட்டும்தான், அவர் அண்ணனுக்கு இல்லை. பாவம் சார், என்ன பண்ண போகிறாரோ தெரியலை. இப்போ நம்ம கம்பெனியையும் விலை பேசுகிறார். எனக்குத்தான் சங்கடமாக இருக்குது. சார்கிட்ட வேலை பார்த்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்க பிடிக்கலை. என்ன பண்ணுறது என்றார் சோகமாக. என்ன சார், நீங்களும் கிறிஸ் சொன்னதையே சொல்கிறீங்க. என்னால் நம்பவே முடியலை. பிஸ்னஸ் வீக்லி, ஷேர் மார்க்கெட் எல்லாவற்றிலும் எல்லாமே அவங்க கம்பெனி ஹையாக தானே இருக்குது. எந்த இடத்திலும் இறங்கு முகம் இல்லையே என்றால் குழப்பமாக. மேடம், அவங்கெல்லாம் பரம்பரையாக தொழில் பண்ணுறவங்க. இப்போ உள்ள இந்த வீழ்ச்சியை வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. மேலும் சாரோட அண்ணன் பங்கு இருக்கத்தானே செய்யுது. அதனால் வெளியே தெரியாமல் வச்சுருக்காங்க. அநேகமாக வேறு யார்கிட்டையாவது கைமாற்றி விட்டுருவாங்க. அப்போ யாருக்கும் உள்ளே நிர்வாகம் மாறியது யார் என்றெல்லாம் மக்களுக்கு தெரியாதே என்றார். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று நவ்யா கேட்க, சார் தான் நம்ம கம்பெனியை விலை பேச என்னை ஏற்பாடு பண்ண சொன்னார். நம்ம கம்பெனியும் அப்படித்தான், யாருக்கும் தெரியாமல் கைமாற போகுது. எல்லா ஏற்பாடும் சார் பண்ணிட்டார். யூகேயில் இருந்து வந்த பிறகு ப்ராப்பராக நடக்கும். இனி நம்ம கம்பெனி எம்டி சார் தானா இல்லை வேற யாருமான்னு நமக்கே தெரியலை என்றார். வேற யாரு, இப்போ வந்திருக்காளே புது பணக்காரி ஏலிசை, இவள் தான் இனிமேல் என்றாள் நவ்யா. இது ஹெச்ஆருக்கே அதிர்ச்சி தான். என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், கிரிஷ் என்கிட்ட சொன்னார். இவன் மாமனார் மாமியார் ஒரு அரலுசுக. இவ என்ன கேட்டாலும் ஏதோ பஞ்சு மிட்டாய் கேட்ட மாதிரி சர்வசாதாரணமாக வாங்கி கொடுக்குறாங்க. இதே ஆஃபீஸில் திட்டு வாங்கி கிறிஸ்கிட்ட அவமானப்பட்டவ இப்போ கிறிஸ்டை பழிவாங்கவே இந்த கம்பெனியை வாங்குவா போல. ஐயோ மேடம், அப்போ நாம் எல்லாரும் ஏலிசைக்கிட்ட தான் வேலை பார்க்கணுமா என்று அவர் அலற, உங்களுக்கே இப்படி இருக்கா? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இது என்னோட கம்பெனி என்று நான் எவ்வளவு தெனாவட்டாக இருந்தேன். அவளை எவ்வளவு சீண்டி இருப்பேன். இப்போ பாருங்க, அவகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குகிற நிலைமை. எனக்கு பேசாமல் வேலையை விட்டுட்டு போக போகிறேன் என்றாள். அப்படியா? அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் சொன்னதா சார்கிட்ட சொல்லாதீங்க. அருமையான ஆஃபர் ஒன்று இருக்குது என்று சொல்ல, என்னது? யூகேயில் சாரோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கார். ஆமாம் தெரியுமே. அவர் ஆஃபீஸிற்கு வெப் டெவலப்பர் ஃபுல்லாக வேணும்னு கேட்டுருக்காங்க. நல்ல சம்பளம். அவருடைய பிஸ்னஸிற்கு உதவியாக உள்ள ஆளாக இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொன்னதாக சார் சொன்னார். பேசாமல் நீங்கள் அந்த ஆஃபரை கேட்டு வாங்கிட்டு யூகே போயிடுங்க. இங்கே நீங்கள் இருந்தால் உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. எப்படியும் 5-6 மாதத்தில் கம்பெனி கை மாறிடும். அப்போ நிச்சயமாக ஏலிசை தான் இங்கே ஹெட்டு. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வேலை பார்க்கணும். கிறிஸ் சார் நிலை பற்றியும் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ திருமணம் என்றெல்லாம் அவர் முடிவு எடுக்க மாட்டார். மற்ற ஸ்டாஃபுக்கு தெரியும் முன்னால். கௌரவமாக நீங்கள் யூகே போயிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை எடுங்க என்றார். நவ்யாஸ்ரீ பதில் சொல்லலை. ஆனால் முகத்தில் யோசனை கோடுகள். பரவாயில்லை சார், மேடத்தின் குணம் அறிந்துதான்
பேசச் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் இது ஏன் பொய்யா இயலிசையை கோர்த்து விடணும் என்றுதான் குழப்பமாக இருந்தது. நாட்கள் ஓடி மறைந்தது. இயல் பகலில் ஆஃபீஸ் போய்விடுவாள். மாலையில் அத்தையுடன் ஷாப்பிங் என்று ஜாலியாக பொழுதை கழித்து கொண்டு இருந்தாள். இப்படி போகும்போது சில சமயம் சுடரிசையும் வந்து அவளுடன் தங்குவாள். வைஷ்ணவிக்கு சுடரையும் பிடித்து விட்டது. நல்ல பெண் என்றால் மகனிடம். அவனுக்குத்தான் தெரியுமே. கிரிஷ் ஒருமுறை கூட இயல் கேட்ட ஃபோனில் பேசலை. வாரம் ஒருமுறை வழக்கம்போல் அம்மா அப்பாவிற்கு பேசினான். வேலை முடிந்ததும் வந்துவிட்டான். மகன் எப்போ வருவான் என்று காத்திருந்த வைஷ்ணவி ஊருக்கு கிளம்பிவிட்டார். இயல்தான் அத்தை போகும்போது கண் கலங்கினாள். விடுமா, அடிக்கடி வரேன் என்றார் வைஷ்ணவி. ஆஃபீஸிற்கு தனித்தனி காரில் தான் வந்தார்கள். கிரிஷ் வந்தவுடன் முன்பு போல் நவ்யாஸ்ரீ அவனிடம் நடந்து கொள்ளவில்லை. அவளுக்கு அவனை பிடிக்கும் தான். ஆனால் அதற்காக இந்த ஆஃபீஸில் இருந்து இயலிசை கிட்ட வேலை செய்ய அவளுக்கு பிடிக்கலை. கிரிஷை விட இது அவளுக்கு பெரிய அவமானமாக இருந்தது. இவளுடைய மனநிலை பற்றி முன்பே HR மூலம் கிரிஷ் அறிந்திருந்தான். எனவே வரும்போதே அதற்கான ஏற்பாட்டுடன் தான் வந்தான். அவளாக கேட்கட்டும் என்று இருந்தான். அவன் வந்த பின் ரொம்ப பிஸியாக இருந்தான். அவன் இயலிசை பக்கம் திரும்ப கூட இல்லை. அவள் வழக்கம்போல் HR டீமில் தான் இருந்தாள். ஒரு வாரம் சென்ற பிறகு நவ்யா மெதுவாக திரும்ப கிரிஷ்கிட்ட பேசினாள். நிலைமை சரியாகி விட்டதா கிரிஷ் என்று கேட்க அவன் உதட்டை பிதுக்கினான். அப்போ இந்த கம்பெனியை இயலிசை கிட்ட கொடுக்க போறியா? ஆமாம், ஏன்னா அவளுக்கு தான் வேலை பற்றி எதுவும் தெரியாது. இவள் மாமனாரும் என் மருமகளுக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே MDயா நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். லாபத்தில் % கணக்காக வாங்கிக்குங்க என்றார். அப்புறம் என்ன, அதுதான் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறேன் என்றான். அப்போ எனக்கு என்ன வழி என்றாள். என்ன கேட்கிறாய் ஸ்ரீ என்றான் கிரிஷ். நான் என்ன பண்ணுறது என்று அவள் கேட்க சற்று நேரம் யோசித்த கிரிஷ், இந்த கம்பெனியை விற்று கிடைக்கும் பணத்தில் கொஞ்சம் தர்றேன். நீ தனியாக ஒரு கம்பெனி தொடங்கி நடத்து. உன் திறமைக்கு கூடிய சீக்கிரம் முன்னேறி விடுவாய். ஏன் நீ அதை செய்ய வேண்டியது தானே என்று அவள் கேட்க, இவ்வளவு பெரிய கம்பெனியை விட்டுட்டு போய் என்னால் தனியாக சின்ன கம்பெனியில் தொடங்க முடியாது என்றான். அவள், உன் கிளாஸ்மேட் பாலாஜி கம்பெனியில் ஆஃபர் இருக்காமே? ஆமாம், நான் அங்கே போகிறேன். என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது என்றாள். சரி, கேட்குறேன் என்றான். அடுத்த நாள், இந்த பாலாஜி உங்ககிட்ட பேசணுமாம் என்று ஃபோனை கொடுக்க வாங்கி பேசினாள். கிரிஷ் வெளியே போயிட்டான். அவனுக்கு மனசு வலிக்கத்தானே செய்யும். இந்த பாலாஜி நவ்யாஸ்ரீயை ஒருதலையாய் கல்லூரியில் படிக்கும்போது காதலித்தவன். அவனும் பணக்காரன் தான். ஆனால் கிரிஷ் அளவு இல்லை. ஆளும் ஓரளவு தான் இருப்பான். அதனால் நவ்யா அவனை கண்டுகொள்ள மாட்டாள். இப்போ அவனிடம் வழியே போவது அவளுக்கு சங்கடம்தான். ஆனால் இங்கே இருப்பதற்கு அது எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் பேசினாள். பாலாஜி அதன் பிறகு நவ்யா கிட்ட பல முறை அவள் ஃபோனில் பேசினான். அப்போதுதான் கிரிஷ் பணம் கொடுப்பதாக சொன்னதை சொன்னாள். அவன்தான் இவளுக்கு ஐடியா கொடுத்தான்.